பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரையுள்ள வசனங்களையும், யோவான் 4ஆம் அதிகாரம் 46வது வசனத்தின் முதல் பகுதியையும் வாசிக்க கேட்போம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 4:46 முதல் பகுதி. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே வாசித்த 2ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கிறோம். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. பிரைஸ் தி லார்ட். எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு மெதுவா என்ன செய்வான்? ருசி குறைந்ததை எடுப்பான். பிரைஸ் தி லார்ட். தரம் உள்ளதை முதலாவது கொடுப்பான், தரம் குறைந்ததை பின்பதாக என்ன செய்வான்? எடுப்பான். ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. Something is reserved for you for this morning. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்களுக்காக ஏதோ ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Praise the Lord. ஆமென். வேதத்தில் பல இடங்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை குறித்து வேதம் அழகாய் விவரித்து சொல்லுகிறது. அதிலே ஒன்று, கழுதைகளை தேட போன சவுல் தேவனுடைய திட்டத்தின்படி கழுதைகள் அகப்படுவதற்கு முன்பதாக அவன் தேவ திட்டத்தில் அகப்பட்டு கொண்டான். சாமுவேலின் அந்த தீர்க்கன் இருக்கும் இடத்திற்கு அவன் வருகிறான். அங்கே வேதம் சொல்கிறது, சமயக்காரனிடத்தில் இருக்கிற ஒரு விசேஷமான பங்கு கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள் காலையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நன்மை வைக்கப்பட்டு இருக்கிறது. There is something that is kept reserved for you, and this morning the Lord wants to release that into your spirit. Praise the Lord. ஆமென். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை, அந்த வாக்கு தத்தத்தை, அந்த அபிஷேகத்தை அவர் உங்களுடைய ஆவியிலே கட்டவிழ்க்கிறவராய் இருக்கிறார். It is deposited or it is given into your spirit. Praise the Lord. Amen. And your fellowship with God, ஆவியாகிய தேவனோடு நீங்கள் எப்படி உறவாடுகிறீர்களோ அதை பொறுத்து அந்த ஆவியின் மண்டலத்தில் இருந்து அது உங்களுடைய சரீரம் வரைக்கும் என்ன செய்யுது? ஆத்துமாவுக்கு வந்து ஆத்துமாவிலிருந்து சரீரம் வரைக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நேரடியாக உங்களுக்கு உங்கள் சரீரத்துக்கே ஆசீர்வாதத்தை நேரடியாக கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு தேவன் தேவையா? உங்களுக்கு தேவன் தேவையே இல்லை. யாராவது ஒருத்தர் இது மாதிரி ஜோம் பண்ணி என்னத்தையும் உன வாங்கி கொடுத்துட்டா போதும், அப்படித்தானே? அரசாங்கம் சில பயன்களை உங்களுக்கு கொடுக்கறது போல, கலர் டிவி கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, இனிமேட்டு கொஞ்சம் நாள் கழித்து கொடுப்பாங்க. கொடுக்கறது பூரா வாங்கிட்ட மாடல என்ன பண்ணிடுவோம், அப்படி தானே?
ஆனா இங்க தேவன் எப்படி வைக்கிறார் அப்படின்னா, அவர் அருளுகிற வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. அதனாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் 1000 பெற்றிருந்தும் அது ஒண்ணுமே வாழ்க்கையில செயல்படலை. அப்படிதானே? நான் ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், பாருங்களேன், ட்ரெயினில் போகும் பொழுது நீங்கள் ஒரு பெட்டி 2 பெட்டி தூக்கிட்டு போவீங்க. ஆனால் அங்கே சிவப்பு கலரில் சட்டை போட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எத்தனை பெட்டி தூக்கியிருப்பாங்க? நிறைய பெட்டி தலையில் தூக்கிட்டு இருப்பாங்க, 4-5 பெட்டி தலையில் தூக்கிட்டு இருப்பாங்க. பரபரப்பாக இருப்பாங்களா இல்லையா? யாராவது மெதுவாக நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? பரபரப்பாக, நீங்கள் கவனமெல்லாம் உங்களுக்கு கீழே தள்ளி விட்டு போயிடுவாங்க. அப்படி தானே? பரபரப்பாக போவாங்க. நிறைய பெட்டி இருக்குது தலையில். கூப்பிட்டு கேளுங்க, எந்த ஊருக்கு சார் போகிறீங்க? அவர் என்ன சொல்லுவார்? நான் டெய்லி இங்கே வருவேன் சார். பெட்டியை தான் தூக்கணும், நம்ம போய் சேர்றது நம்முடைய அதல்ல, எந்த இலக்குக்கும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வாக்குத்தத்தங்கள் இப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம், தலை பூரா வாக்குத்தத்தங்கள் நிறையா இருக்கு, தூக்கிட்டு சுற்றுறோம், அப்படியே அங்கிட்டு நடக்கிறோம் அங்கிட்டு நடக்கிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை. காரணம், அது இன்னும் உங்கள் ஆவியின் மண்டலத்தை தான் என்ன செய்யுது இருக்கு. அல்லேலூயா. அதை அருளின தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு உறவாட அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் ஒவ்வொரு ரெல்ம்ல என்ன செய்து உங்களுடைய ஆத்மாவுக்கு உங்கள் சரீரத்திலும் அது பிரதிபலிக்க தொடங்குகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ இந்த காலை வேளையிலே நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ரிசர்வ்டு பிளெஸிங், அதற்குள்ளே நிச்சயமாய் உங்களை அவர் நடத்துவார். ஆமென். ஸோ 7ஆம் வசனம் என்ன சொல்கிறது? யோவான் 2:7 வாசிங்க. யோவான் 2:7. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, ஒரு வசனம் சொல்லுது, எபேசியர் 1:23, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நிரப்புவாரு, எல்லாவற்றையும் நிரப்புவாரு. அதே எபேசியர் 1:12 வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர், அப்படிதானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் எல்லாத்தையும் நடத்துவாருங்க. எப்படினாலும் நடத்திடுவாரு. அல்லேலூயா. மார்க் 7:37 என்ன சொல்ல தெரியுமா? எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறார். என்னங்க இப்படி ஒரு ரேடியோ ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ணலாங்க, இவர் என்ன பண்றாரு? காது கண்ணு எதெல்லாம் ரிப்பேரோ அதெல்லாம் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் தான் இயேசு. பகல் பார்த்து சொல்லுங்க, என்ன கெட்டு போனாலும் அவர் நல்லாக்கிடுவாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நான் தொடங்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு சொல்லிவிட்டார், இப்படி சொல்லு. அதுக்குன்னே சில ஆள் உட்கார்ந்துருக்கு. இந்த வார்த்தைகள் சிலருக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எனவே நாம் போய் சேர்கிற இடம் கிறிஸ்துவாய் இருந்தாலும் அந்த மார்க்கத்தையும் நமக்கு அழகாய் நடத்த இப்படி தான் போகணும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நீங்கள் முதல்ல என்ன சொல்லிக்கிங்க? பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவர் வெற்றிடத்தையே விட மாட்டார். அல்லேலூயா. 2வது என்ன சொல்லியிருக்கோம்? எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர், அப்படிதானே? 3வது என்ன சொன்னோம்? எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். அல்லேலூயா, ஆமென். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 50:20 அவர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுகிறவர். அல்லேலூயா, ஆமென். தீமை செய்ய நினைத்தீர்கள், நினைக்கதான் செஞ்சாங்களாம், ஆனா இவரு எழுதி முடிச்சிட்டாரு, நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. பக்கத்துல தெரியும் சொல்லுங்க, கடைசி கையெழுத்து அவர் தாங்க போடணும். அல்லேலூயா. என்ன எப்படி போனாலும் ஃபைனல் யார் தான்? அவர் தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வேத பகுதியிலிருந்து பல முறை பிரசங்கம் பண்ணதுக்கு பிறகு ஒரு பிரசங்கிக்கு அதிலிருந்து சில காரியங்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கும். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நானே 100 தடவைக்கு மேல இதிலிருந்து பிரசங்கம் பண்ணிட்டேன். எப்போ பார்த்தாலும் ஏற்கனவே என்னமோ பிரசங்கம் பண்ணாதான் ஞாபகத்திலே வரும்.
ஆனா எப்பொழுதெல்லாம் அவர் வெளிப்பாடு கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நாம் புதியவைகளை எடுத்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவருடைய அன்பு மாறவே மாறாது. ஆண்டவருடைய அன்பு மாறவே மாறாது. லவ் அப்படின்னு சொன்னா அந்த லவ்ல 2 காரியம் இருக்கணும். ஒரு கல்யாணம் நடந்துச்சு, நான் நினைக்கிறேன் சார்லஸ் கல்யாணம், அதுல சொன்னேன் லவ்ல 2 இருக்கு. ஒன்று கிவிங், இன்னொன்று என்னது ஃபர்கிவிங். கிவிங், ஃபர்கிவிங், இந்த 2லையுமே டாப்ல நிக்கிறது ஜீசஸ். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, ஆமென். கிவிங்னாலும் அவரை என்ன செய்ய முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிவிங்னாலும் அவர் அடிச்சுக்கிறவே முடியாது. ஃபர்கிவிங்னாலும் அவர் வேற லெவலு. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நிறைய காரியங்கள் அவருடைய அன்பை குறித்து யோசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது. இவ்வளவு நேசிக்க முடியுமா? இவ்வளவு அன்பு கூற முடியுமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ நம்ம எதெல்லாம் நேசிக்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குமோ, அவர் அன்பை வெளிப்படுத்தும் போது அதவா நம்ம கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாவா? நமக்கு என்ன நமக்கு என்ன பிடிக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால நம்மளை அவர் நேசிக்கிறத காட்டும் போதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவார் அதை. அல்லேலூயா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கிற ஒரு வெளிப்பாடு. அல்லேலூயா. அப்ப நான் ஜெபம் பண்ண நேற்று ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், இதுலேருந்து ஒரு காரியத்தை உனக்கு சொல்றேன் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் நம்புகிறேன் இன்னும் இதிலே ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையிலும் இந்த கானா ஊர்ல கல்யாண வீட்டிலே இயேசு முதலாவது அற்புதத்தை செய்த இந்த காரியம், நான் தலைப்பு ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டேன். எப்படி தெரியுமா? கானா ஊரிலே கர்த்தர்னு கொடுத்துருக்கேன். அல்லேலூயா, கானா ஊரிலே கர்த்தர். அப்படித்தானே? கானாவுக்கு கானா சரியா போச்சு. கானா ஊரிலே கர்த்தர். ஆனா சத்தியம் என்ன அப்படின்னா, சபையை பற்றிய ஒரு சத்தியம் இங்கே இருக்கிறது. அல்லேலூயா, அதைத்தான் நாம் இந்த காலை வேளையில் என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனமான சில துணுக்குகள், சில குறிப்புகளையும் நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். காரணம், இதிலே பல கதாபாத்திரங்கள் உண்டு. அந்த கதாபாத்திரங்களை முன்னிட்டு இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்க போகிறது என்பதை நான் சொல்ல போறேன். காரணம், நான் சொல்ல போறவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு உட்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரு மனம் நிறைந்த ஒரு இடத்திலே திருமணம் நடக்கிறது. இந்த இயேசுவும் இங்கே தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்திருக்கிறார். எனவே இந்த வீடு தேவனுடைய சபைக்கு எப்படி இருக்கு, ஆதாரமா இருக்கு. அப்படித்தானே? அது மாதிரி இருக்கு, அடையாளமா இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இனி ஏற்கனவே நிறைய திருமணம் ஆனவங்களாம் இருக்கிறீங்க. நீ அடுத்து இந்த சீசன் இன்னும் நிறைய திருமணம்லாம் நினைச்சு போகுது, நடக்க போகுது. ஒரு திருமண அந்த வைபவத்திலே அல்லது அந்த வீட்டிலே பிரதானமா இருக்கிறது யார்? ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம், இவங்க தாங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது யார்? பொண்ணு மாப்பிள்ளைங்க, அப்படித்தானே? சபையில் மணவாளனும் மணவாட்டியும் தானே. கரெக்டு தானே? அப்ப கரெக்டா? பகல பாச்சல் கரெக்டு தானே? அல்லேலூயா. சபை இங்கே பிரதானமா இருக்கிறது யார், பேசப்படுகிறவர்கள் யார் அப்படின்னா, மணவாளன் மணவாட்டி. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அலங்காரங்கள் எதற்காக, அணிவகுப்புகள் எதற்காக, சகல விசேஷங்களும் எதற்காக? 2 பேரை விசேஷப்படுத்த. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். மாப்பிள்ளைகிட்ட போய் கேட்டிங்கன்னா மாப்பிள்ளை சொல்லுவார், எல்லாம் பொண்ணுக்கு தான் பாரு. பொண்ணுகிட்ட போய் கேட்டிங்கன்னா பொண்ணு சொல்ல, எல்லாம் மாப்பிள்ளைக்கு தான். அல்லேலூயா, ஆமென். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் பிரசங்கிக்கிறேன்.
எனவே இந்த கால வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்கு நீங்கள் மிகவும் 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 முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த வீடு ஒரு உறவின் துவக்கமாக இருக்கிறது, அப்படிதானே? மற்ற எல்லாரும் கூட போயிடலாம், பந்தி விசாரிப்புக்காரன் போயிடலாம், எல்லாரும் போயிடலாம், பக்கத்து இருக்காரன் போயிடலாம். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன செய்யணும்? வாழ்க்கையின் பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். எனவே இவர்கள் எப்படி இருக்கணுமா? இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்தவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் பெறுகிற அபிஷேகமும் அலங்காரமும் யாருக்காக தெரியுமா? மணவாளனுக்காக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அலங்கரிக்கப்பட்ட அந்த பெண் மற்றவங்க பார்வையில் ஒருவேளை சாதாரணமாக தெரியலாம், ஆனால் மணவாளனுக்கு எப்படி இருக்கும்? மணவாளனுக்கு எப்படி இருக்கணும்? அப்படிதானங்க, நான் அப்படிதான் நம்புறேன், அப்படிதானே? திருமணத்துக்கு நீங்கள் போய் பாவம் இல்லாத காசு கொடுத்து கலர் எடுத்து அப்பி, அப்படிதானே? ஏதாவது ஒரு படத்தை காமிச்சு எனக்கு அந்த பொம்பளை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு கேட்டு அவங்களும் போட்டு இருக்கிற பேஸ்ட்டு கிஸ்டெல்லாம் அடித்து, சிலருக்கெல்லாம் 4-5 கோடி கொடுத்தா தான் என்ன பண்ணுது, ஒரு லெவலுக்கு வருது. அல்லேலூயா. அப்படி கொடுத்து அப்படி நிற்கும்போது சில நேரம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு நம்ம சபையிலேயே. நான் யாருன்னு பேரை சொல்லக்கூடாது. போட்டோ எடுத்து, பொண்ணுடைய போட்டோ எடுத்து அனுப்பும்போது கல்யாணம் பண்ண போகிற பையன் பார்த்து இது யாருன்னு கேட்டான். இது யாரு? ஏலாப்பா நீ கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு? அதுக்கு இப்படியா? அப்படிதான்ப்பா. சபையில் நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா? உருமாற்றம் அடைய வச்சிருவோம். அல்லேலூயா. ஒரு மறுரூப மலையுடைய அனுபவத்தையே கொண்டுருவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சங்கர் தம்பி வந்துருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். என்ன இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் சங்கர் தம்பி பண்ணிட்டு தான். இப்போ அதையும் சபையே என்ன பண்ணுது? அதையும் நாங்களே பண்ணுவோம். எதுக்கு அவர் போய் பண்ணிக்கிட்டு பாவம், நம்மளே பண்ணுவோம் அதையுமே அப்படின்னு சபையே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனி கொஞ்சம் அடுத்து புது வருஷத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நீ அடுத்து பார்ப்பாங்க, அடுத்து நம்ம அந்த சாயம் பூசுற கூட நம்மளே என்ன பண்ணிடுவோம். அதுவும் நம்ம அல்லேலூயா. என் மனைவி வீட்டில் கொஞ்சம் அதுக்கு தனியாக ஒரு செல்ஃப் நிறையா அப்படி போய் திறந்து டக்குன்னு திறந்து வரிசையாக நிறையா இருக்குது. அது அங்கே தானே இருக்குது, எடுத்து அங்கேயே இருக்கும். அதனால் எல்லாம் ஆல் சர்வீஸ் A to Z. புது வருஷத்தில் கல்யாணம் பண்ண போகிறவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. நாங்கள் உங்களை மொத்தமாக உருமாற்றி கொண்டு என்ன பண்ணுவோம்? அப்படியே நிறுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு நாட்களில் யூதருடைய கலாச்சாரத்தில் இந்த திருமணங்கள் என்று சொல்லுவது, அந்த கொண்டாட்டம் 7 நாட்கள் நடந்தது. வேதத்தில் அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. சிம்சோன் 7 நாட்கள் அந்த கொண்டாட்டங்களை நடத்தினான் என்று வேதம் சொல்கிறது. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு, நல்லா கவனிக்கணும் நீங்க. என்ன அப்படின்னா, இந்த திருமண வீட்டுக்கு யாரு வர முடியும் அப்படின்னா, யாரு அழைக்கப்பட்டார்களோ அவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அழைக்கப்படாதவங்க என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இதழ் பெறுகிறவர்கள், திருமணத்திற்கு அழைப்பிதழ் இல்லையா, இதழ், அந்த இதழ் பெறுகிறவர்கள் தான் இடம் பெறுவார்கள். வேற யாருக்குமே அங்க. இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு, நம்ம டைம் இல்லை, பட் குறிச்சு வச்சுக்கோங்க. லூக்கா 14, 16 மற்றும் 17, மத்தேயு 22, அதுல 2, 3, 8, 9 நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம், விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்ட இடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உவமையவே ஆண்டவர் சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா, நான் சொன்னேன், இதழ் பெற்றவர்கள் இடம் பெறவில்லை. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் அவங்க தான் வார்த்தைகளை பெற்றிருந்தாங்க. they received everything in writing. ஆனா அதோடைய நிறைவேறுதல் அப்படிதானே? கல்யாண பத்திரிகையில ஒரு நிகழ்வு சொல்லும், இந்த நாள்ல இங்கே இதெல்லாம். அப்போ வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள், தேவனிடத்திலிருந்து வார்த்தை வசனங்களை பெற்றவர்கள், அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார்.
அவர்களோ அவைகளை அந்நிய காரியங்களாக எண்ணினார்கள். அந்த வார்த்தையுடைய நிறைவேறுதல், சமையல் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடியா இருக்குன்னு நிறைவேறுதல் வந்தபோது அழைக்கப்பட்ட அவர்கள் அதிலே பங்கு பெற இல்லை. அல்லேலூயா. ஸோ இது சொல்வார் ஆண்டவர். அவர்கள் அவர் அறியலையே, அவர் தம்முடைய சொந்தமானதிலே வந்தால் தமக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் அவரை அறியவில்லை. நியாயப்பிரமாணத்தின் எழுத்துக்களை அறிந்திருந்தார்கள். பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகரும் சரியாய் சொன்னார்கள், எங்கே பிறப்பார், எப்படி இருப்பார்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் நிறைவேறின போது, வந்த போது, சமைச்ச போது, அல்லது வாக்கு பண்ணப்பட்டவைகள் நிறைவேறின போது அதை சுவைக்கும் இடத்தில் அவர்கள் இருக்கவில்லை. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்கே இந்த 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 6வதுலேருந்து வாசிங்க. 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 யோவான் 2:6. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்ஜாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். போதும், ஒரு நிமிஷம். சுத்திகரிப்பின் முறைமைக்காக வைக்கப்பட்ட 6 கற்சாடிகள். அப்படி என்று சொன்னால் அழைக்கப்பட்டவர்கள் வர வேண்டும், வரணும்ல, கல்யாணத்துக்கு வரணும்ல. அப்போ ஒரு திருமண கொண்டாட்டத்திலே இந்த விழா தொடங்கிறதுக்கு முன்னாடி முதலாவது நிரப்பப்பட வேண்டிய பாத்திரங்கள் இதுதான். அப்படிதானே? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள்னு சொல்றார். எப்போ சொல்றாருன்னா 3வது நாள் சொல்றார். அப்படிதானே? கல்யாணம் ஆரம்பிச்சிருச்சு, 7 நாள் நடக்க வேண்டிய கல்யாணம். ஆனால் 3வது நாளில் தான் குறைவு தென்படுகிறது. இயேசுவின் தாய் சொல்கிறாள், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே அழைக்கப்பட்ட எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அழைக்கப்பட்ட எல்லாருமே வந்ததுனால தான் தண்ணியெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்கு. உள்ள வர வர ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டாங்க, சுத்திகரிப்பின் முறைமையை நிறைவேற்றும்படி காலு கையை கழுவி உள்ள வந்ததுனால தான் தண்ணியெல்லாம் என்ன பண்ணிச்சு, குறைஞ்சிருச்சு. ஏன் அதை திரும்ப நிரப்பலை? எல்லாரும் வந்துட்டாங்களே. The purpose is served. அப்படிதானே? பர்பஸ் அழைக்கப்பட்டவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்களே, அப்புறம் அதுக்கு அதை நிரப்பிக்கிட்டு, அப்படித்தானே? அல்லேலூயா. இப்படி யோசிச்சு பாருங்க. நான் 2 காரியங்களை சொல்றேன் உங்களுக்கு. முதலாவது என்ன அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவர் அதை நான் சொல்லணும். முதல்ல அதை சொல்ல, அதுக்கப்புறம் இந்த சபையுடைய சத்தியத்துக்கு வரேன். முதலாவது என்ன அப்படின்னா பாருங்க, இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கான், இவ்வளோ பேர் வந்ததுக்கே குறையா கிடக்கு. அப்படிதானே? திராட்சரசம் குறைஞ்சு போச்சு. இவ்வளோ பேர் வந்ததுக்கே திராட்சரசம் குறைஞ்சு போச்சு. திரும்பமா தண்ணீரை நிரப்புங்கன்னா என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் வரட்டுமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புரியுதா? ஏற்கனவே தேவை இருக்கு. இவர் அந்த தேவை என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறார் தேவையை. அல்லேலூயா. புரியுதா? கொஞ்சம் கஷ்டம்தான். யோசிச்சு பாருங்க. திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. 5000 பேத்துக்கு மேல இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்? அற்புதத்தை செய்யணுமா வேணாமா? இருக்கிறது எவ்வளவு? 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கு. கொஞ்சம் தான் இருக்கு. 2 அற்புதம் செஞ்சார். 1 5 அப்பங்களை வச்சு செஞ்சார். இன்னொரு முறை என்ன செஞ்சார்? 7 அப்பங்களை வச்சு செய்தார். எப்படியோ சொற்பமானவைகள் தான் இருக்கிறது. அப்படித்தானே? இருக்கிற கூட்டத்துக்கே பத்தாது. ஆனா என்ன பண்றாரு தெரியுமா? அந்த தேவையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறதுக்காக சுகவீனமா இருக்கவனெல்லாம் சுகமாக்குறாரு. அல்லேலூயா. இவனை சுகமாக்குவோம். அப்போதான் என்ன பண்ணுவான்? அப்போதான் நிறைய பேர் சாப்பிடுவான். ஐயா, ஏற்கனவே சாப்பாடு இல்லாமல் இருக்கு, சுகவீனமா, நீங்க ஏற்கனவே சுகவீனமா இருக்கிறீங்க, நீங்க இன்னைக்கு ஒன்றும் சாப்பிடாம உபவாசத்திலே இருந்துக்கோங்கன்னு இவங்களுக்கு கொடுக்கலாமே. இல்லை. He's maximizing the capacity. அல்லேலூயா. அமீன். பக்கத்தில் காலத்தை அடி சொல்லுங்க, உங்களுக்கு தேவை இருக்கா? இன்னும் பெரிய தேவையாக்குவாரு. நீங்க பதறி துடிப்பீங்க, ஐயோ இவ்வளோ பெரிய தேவை ஆகுதே. புரியுற மாதிரி சொன்னா, ஒருத்தனுக்கு காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் சாகுற மாதிரி இருக்கிறான். ஆள் அனுப்புறாங்க. சார், ஐயா, வேறு பிரியமான நீ நேசிக்கிறவன் என்ன செய்ய போறான்? வியாதியா இருக்கிறான் ஐயா,
படபடப்பா ஓடணுமா இல்லையா? அவர் நம்பினாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோமே, வெயிட் பண்ணா செத்துருவான், சாகட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். செத்தாலும் உயிர்ப்பிக்கக்கூடியவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம மேல நம்பிக்கை இல்லைங்க, அவருக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்கு நம்பிக்கை இருக்கு. இது என்னங்க தேவை? என்ன தேவை? பழைய ஏற்பாட்டிலேயே வனாந்தரத்தில் 6 லட்சம் பேர்த்த நடத்தி இருக்கிறோம்னா இது என்ன தேவை? இதெல்லாம் என்னது? 5000, 7000, 10,000 நியாயப்பிரமாண காலத்திலே அவ்விதமாக நடத்த முடியும் என்றால் கிருபையின் காலத்தில் எத்தனை அதிகம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். பகல் தேடி சொல்லுங்க, தேவையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை அவங்க கேட்டுப்பாங்க, என்ன திரும்பமா தொடங்குறோமா, திரும்ப முதல்ல இருந்தே வா. ஆமா, இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்ய போறாங்க? அதுதான் ப்ராஃபட்டிக்கா நான் சொல்றேன். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளை, சபையின் சத்தியம் பாருங்க. அதாவது யோவான் திவ்ய வாசகன், அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன். அவன் ஒரு காரியத்தை எழுதுகிறான், சும்மா எழுதியிருக்கலாம். ஒருவேளை எப்படி எழுதியிருக்கலாம்? இயேசு மறுபடியும் அவருக்கு வந்தான்னு எழுதியிருக்கலாம். ஆனா அப்படி எழுதல, அவன் கனெக்ட் பண்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகல்ல தட்டி சொல்லுங்க, 2 அற்புதத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு சில நிறம் மாறுகிறது, இன்றைக்கு சில ஜுரம் மாறுகிறது. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எல்லாம் ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் இங்கே நடத்திக்கிட்டு தாங்க, நாங்கள் உட்காந்து நான் என் ரூமில் இருந்து ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ நான் கவனித்தேன், என் மனைவி 10 ரூபாய்க்கு மேலே சொல்லி மாற்றங்கள் நடக்குது. என் மனைவிக்கு தெரியாது நான் என்ன பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இராணுவ ரகசியமாக வைக்கப்படும். 1ஆம் தேதி, அதாவது நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இராணுவ ரகசியமா. டிசைன் பண்ணுறதுக்கே முதல்ல டம்மி வசனம் தான் கொடுப்போம், இதை போட்டு டிசைன் பண்ணு. டிசைன்லாம் அப்ரூவ் ஆன பிறகு மெதுவாக கடைசியில் என்ன பண்ணுறது. ஆனால் இந்த தம்பிமாரெலாம் ரொம்ப உண்மையானவங்க. நான் சொல்லுவேன், இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா, அவங்க வீட்டில் இருக்க ஆளு முழிச்சிருக்கு மேலே வேலை பார்க்க மாட்டாங்க, நைட்டு உட்காந்து வேலை பார்ப்பாங்க. ஏற்கனவே நைட்டு தான் வேலை பார்க்குறேன், 2 மணிக்கு தான். எல்லா டிசைனரும் அப்படி தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐ மீன் யூஎஸ் டைமிங்கில் தான் அவங்களுக்கு வேலை நல்லா வரும். அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ரகசியமாக வைக்கப்படும். நான் அங்கேருந்து யோசித்தேன், பரவாயில்ல, ஆவியானவர் என்ன அழகாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் நம்புகிறேன், இன்று பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சபைக்கு என்ன சத்தியம் இதில் இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, அழைப்பு பெற்ற யூதர்கள் வந்துட்டாங்க ஐயா, ஆனா நான் எல்லாத்தையும் திரும்ப தொடங்குறேன். ஏன் தெரியுமா? புறஜாதியார். ஹல்லேலூயா. புறஜாதியாரின் படை ஒன்று இருக்கிறது, அவர்கள் திருமமாக உட்பிரவேசிப்பார்கள். இந்த திருமண வீடு, இந்த சபை என்பது இஸ்ரவேலுக்கு மாத்திரம், யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, புறஜாதியாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறபடினாலே நம்மையும் உட்படுத்தும்படிக்கு அவர் திருமமா எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்றாரு? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ப்ராஃபிட்டிக்கலா சொல்றாரு, ஐ எம் ரீஸ்டார்டிங் எவ்ரிதிங். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். மனுஷிகமானவைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஒளிந்து போய்விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகள் முடிவடைந்து ஆவியின் கிரியைகள் துவங்குகிற காலம் இது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். ஒரு நேச்சுரலை நிறுத்தி ஒரு சூப்பர் நேச்சுரல் பண்றாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின் குமாரன் அல்ல. வாக்குத்தத்தின் குமாரன் யாரு? ஈசாக்கு தான். எனவே என்ன பண்றாருன்னா, நேச்சுரலை நிறுத்தி ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று. அதற்கு பிறகு வாக்குத்தத்தம் உள்ள சந்ததி பிறக்கிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இட் இஸ் பியாண்ட் நேச்சுரல். உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு காலகட்டத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க மாம்சீகமா நினைக்கலாம், முடிஞ்சு போச்சு, நின்று போச்சு, அவ்வளவுதான், இது அவ்வளவுதான், எல்லாமே இனிமேட்டு டேட் இல்லை, இனிமேல் டைம் இல்லை, எனக்கு இனிமேட்டு வாய்ப்பு இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய மகிமை, தேவ மகிமை எங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ, ஹல்லேலூயா, wherever the glory of God is revealed, time is challenged. ஹல்லேலூயா, ஆமென். நான் இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கா சொல்றேன் உங்களுக்கு, if the glory of God is revealed here, then I want to tell you that time is challenged. ஹல்லேலூயா, ஆமென். எந்த காலத்தின் கட்டுப்பாடுகளா இருந்தாலும் அவைகளுக்கு ஒரு சவாலாக தேவ மகிமை வருகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த 2 அற்புதங்களிலும் பார்த்தீங்கன்னா காலத்தை சவால் பண்ணியிருக்கார் ஆண்டவர். அப்படிதானே?
time is challenged. Praise the Lord. சரி, ஓகே. ஸோ என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஜாடுகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். உங்களுக்கும் எனக்கும் அவர் இடம் உண்டாக்கினார். திருமண வீட்டில் நம்மெல்லாம் இதழ் பெறாதவர்கள். நம்மெல்லாம் யாரு? இதழ் பெறாதவர்கள். ஆனால் இடம் பெற்றோம் இயேசு எனும் ஒருவராலே. அல்லேலூயா, ஆமென். வாக்கு தத்தங்களுக்கு நாம் அந்நியர்களாகத்தான் இருந்தோம். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு நாம் புறம்பானவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம் ஒரு சத்தத்தை எழுப்பினது. அல்லேலூயா. அந்த இரத்தம் நமக்காக பேச ஆரம்பித்தது. அல்லேலூயா. இன்று வரைக்கும் அந்த இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசிக்கொண்டே இருக்கிறபடினால், அல்லேலூயா. ஆராதனையில சொன்னேன், நான் ஏன் அவனை வேலைக்காரன் அவர் ஏத்துக்கிற கூடாது. இளையகுமாரன் திரும்ப வரணுங்கிறான். தப்பு பண்ணிட்டானா இல்லையா? தப்பு பண்ணிட்டான். தகப்பனிடத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டான், அழிச்சிட்டான் எல்லாத்தையுமே. உண்மையை சொல்லப்போனா இந்த தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரனா வேலை பார்க்கணும் கூட தகுதி தேவை. அப்படித்தானே? நீ என்ன இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தாய்? சார், நான் பன்றிகளை மேய்ச்சேன் சார். இங்கே பன்றியே கிடையாது என்கிட்ட. அப்போ உனக்கு அங்கேயே நீ என்ன ஆயிடுற? டிஸ்குவாலிஃபை ஆயிடுற. தகப்பனிடத்துலேருந்து ஆடுகள் தான் இருக்குது. வசனம் சொல்ல, அவர்கிட்ட கொளுத்த என்னதான் இருக்குது? கொளுத்த கண்டு ஆடுகள் தான் பாருக்கு. சப்ஜெக்டே வேற, டொமினியனே வேற. அல்லேலூயா. இங்கே இருக்கிறதே வேற. ஆனால் நீ எங்கே இருந்திருக்கிற? நீ பண்டிகளோடு இருந்திருக்கிற. நீ பார்த்த பெரிய சாப்பாடு உனக்கு கிடைக்காத போனஸ் என்னது? தவிடு. அப்படித்தானே? இங்கே தவிட்டுக்கு பேச்சே இல்லை. தவிடுனா இந்த வேலைக்காரன் கூட என்னன்னே தெரியாது. அப்போ உண்மையிலேயே சொல்ல போன தகுதியே இல்லை. வேலைக்காரன்ற சப்ஜெக்ட் கூட பெட்டிஷன் போட்டா, அப்ளிகேஷன் போட்டா ரிஜெக்ட் ஆயிடுவான். அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? சரி, ஏன் இவனை அவர் வேலைக்காரனை எடுக்க முடியல? ஏன் எடுக்க முடியல? ஒன்னே ஒண்ணுதான் தடுத்துச்சு. என்னது? அடிப்படையா என்னங்க? குமாரனா? அப்புறம் நான் என்ன வேற யாரும் சொன்னா? சித்தப்பானா? நானும் குமாரன் தான் சொன்னேன். என்னங்க? அன்பு. ரைட், ஓகே, அன்பு தான். அந்த அன்புக்கு என்ன அடிப்படையானா அந்த ரத்தம், the blood. Praise the Lord. ஆமென். உங்களுக்கு தெரியணும், அவன் வேலைக்காரன் இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய ரத்தம் அவனுக்குள்ள ஓடுது. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென், ஆமென். உங்களுக்கு தெரியணும், இயேசுவின் ரத்தம் எவ்வளோ பெருசா நமக்காக பேசுது அப்படின்னா, he cannot accept you anything lesser than accepting as his own child. சொந்த குமாரனா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். காரணம், அப்படிப்பட்ட ரத்தம் தான் உங்களுக்கும் எனக்கும் சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ இவர் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் இடம் உண்டாக்கினார். வாக்கு தத்தங்களுக்கு அந்நியர்கள் தான், நியாயப்பிரமாணம் என்னன்னே தெரியாதவங்க தான். ஆனா கிருபையை வெளிப்படுத்தி, சத்தியத்தை வெளிப்படுத்தி, இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்த நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை சொந்தமாக்கி கொண்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த கானா ஒரு கதாபாத்திரங்கள் வரிசையா நான் சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஏதோ அதுல இருக்கு உங்களுக்கு, அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த செய்தியுடைய அடுத்த பகுதிக்குள்ள வாரேன். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்பதான் உங்களுக்கு சபையை பற்றி உங்களுக்கு முழுசா புரியும். இந்த கதாபாத்திரங்களை நான் வரிசையா யாரெல்லாம் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். இது நிச்சயமா சபைக்குரிய ஒரு செய்தியா தான் இருக்குது. யோவான் 2ஆம் அதிகாரம், அதிலே முதல் வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ரைட். முதலாவது இந்த கதாபாத்திரத்தில் யாருக்கான? இயேசுவின் தாய். அப்படிதானே? இயேசுவின் தாய்.
பிரதானமா என்ன பண்ணியிருக்கா அந்த இடத்துல அப்படின்னா, முதலாவது தெரியப்படுத்தினாள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உடனே அவர் உடனே வந்து சொன்னாரா, சரி நான் ஏதாவது செய்கிறேன்னாரா? எதுவுமே சொல்ல. இன்னொன்று யோசிச்சு பார்க்குறேன், நேச்சுரலாக அந்த ஸ்திரீ அந்த தாய் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று யார்கிட்ட போய் சொல்லியிருக்கணும்னா பந்தி விசாரிப்புக்காரத்தை போய் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? மணவாளன். ஹீ இஸ் த ஹோஸ்ட். இந்த திருமணத்தை ஹோஸ்ட் பண்ணுறது யாரு? மணவாளன். அந்த மணவாளன் போய் என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லிக்கணும். ஏசுன்னு ஏன் சொல்கிறாங்க? ஏசுன்னு ஏன் சொல்கிறாங்க? ஷீ இஸ் கனெக்டிங் எவ்ரிதிங் வித் ஜீசஸ். இன்னைக்கு உங்களுக்கு பல குறை இருக்கலாம், அந்த குறைய இயேசுவோடு இணைச்சிட்டிங்கன்னா அங்கே அற்புதம் நடந்துரும். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய தேவையை தேவனிடத்தில் நம்ம சேர்ப்பதே இல்லை. ஏன்? அவளுக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு இருக்கு. என்ன வெளிப்பாடுன்னா, இவர் தானே திராட்சை செடி, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? தேவை என்னது? திராட்சை ரசம். அப்போ யார்கிட்ட தான் போகணும்? அல்லேலூயா. உங்களுக்கு தேவைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். தேவை திராட்சை ரசம், இருக்கிற ஒரே திராட்சை செடி இயேசு கனெக்ட் பண்ணிட்டா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ முதலாவது நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவன் இயேசு யார் என்ற வெளிப்பாடோடு கூட நீங்கள் உங்கள் வியாட்சியங்களை விண்ணப்பங்களை ஏறெடுத்திருப்பீர்கள் சொன்னால், அது உங்கள் குமாரனுக்காக இருக்கலாம், குமாரத்தையாக இருக்கலாம், சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அற்புதம் இன்று துவங்குகிறது. அல்லேலூயா. ஆமென். அவர் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலை, செய்வேன்னு சொல்லலை, ஆனால் சொன்னார் என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் சொன்னார் நான் எல்லாம் கரெக்டாக டயத்துக்கு செய்வேன். பக்கத்தில் தெரிய சொல்லுங்க, அவர் எல்லாம் டயத்துக்கு செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு இந்த காலத்தில் இப்படி வரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட தப்பாக இருக்கலாம். ரமணன் சொன்ன மழை வராமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் தப்பாமல் என்ன செய்யும்? நிறைவேறும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாவது என்னன்னா, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் மற்றும் 11ஆம் வசனம். சீக்கிரமா. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த 2வது கதாபாத்திரத்தை வைத்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்னு சொன்னால், அன்று வரைக்கும், இந்த நிகழ்வு நடக்கும் அன்று வரைக்கும் அவர்களுக்கு இயேசுவை குறித்த வெளிப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, ரபி, போதகர், அப்படிதானே? அதான் அவங்களுக்கு கிடைத்த வெளிப்பாடு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த சீஷர்களுக்கு என்ன பேர்னா, இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், அப்படிதானே? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலையும் அது தெரிஞ்சுக்கணும், அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவரைக்கும் உனக்கு கிடைத்திராத ஒரு புதிய வெளிப்பாடு கிடைக்க போகிறது. அல்லேலூயா. இதற்கு முன்னே அவர் செய்திராத ஏதோ ஒன்றை இன்று அவர் செய்ய போகிறார். இன்னும் சொல்லலாம், உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 3வது கதாபாத்திரம் வேலைக்காரர். யோவான் 2:7 மற்றும் 9 வாசிக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் சுமப்பதிலே எதை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கீழ்ப்படிதலோடும் சுமக்கிறீங்களோ அதில் ஒரு மாற்றம் வருது அப்படின்னு நான் ஏற்கனவே பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், வேலைக்காரர் என்கின்ற கதாபாத்திரம், இது எப்படிப்பட்ட கதாபாத்திரம் என்று சொன்னால், விசுவாசிக்கிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? பகல் தடி சொல்லி, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கீழ்ப்படுகிறீங்களா? அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு உரியது. அல்லேலூயா. நான் எப்படி இதை நான் வச்சிருக்கேன்னா, இவர்களுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய்
சுவையுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். உங்க அவர் வார்த்தையினால நீங்க பாரப்பட்டிருக்கீங்க. You are shouldering something based on God's word. அவர் சொன்னதுனால நீங்க சிலதை என்ன பண்றீங்க, சுமந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கலாம், ஆனா உன்னுடைய முடிவு, நீ இங்க இருந்து புறப்பட்டு நீ போறையே, உன்னுடைய முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? சம்பூரணமா சுவையுள்ளதா இருக்க போகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இங்க வந்துட்டு திரும்பி போறீங்கல்ல, சிலருக்கு அங்கேயே அற்புதம் நடக்க போகுது. ஆமென். நீ எவ்வளவு ரிசீவ் பண்றீங்களோ அவ்வளவு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். நாலாவது, பந்தி விசாரிப்புக்காரன். அப்படிதானே? 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது உண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அப்புறம் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, இந்த கதாபாத்திரம் போன்றவர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்னா பாருங்களேன், தெரியாது அவனுக்கு, அப்படிதானே? தெரியாது, ஆனால் அவன் சுவைத்தான். அப்படிதானே? பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதவைகளை சுவைக்க துணிந்தான். நீங்க செய்வீங்களா அப்படி? ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருக்கீங்க, என்னமோ ஒரு குழந்தை வச்சிருக்காங்க, இதுதான் என்னன்னே தெரியாது. யோசிச்சு பார்க்குறேன், இப்படி ஒரு ட்ரைனிங் தான் இஸ்ரவேலுக்கு கொடுத்தாரு. என்னது? மண்ணானா என்ன, மண்ணானா என்ன, ஆனா அதை தான் என்ன செய்யணும். அல்லேலூயா. சாப்பிட்டாங்களா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். வழியில நீங்க ஜெயிக்கணும்னா என்னன்னு தெரியலனாலும் சாப்பிடணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விதவுட் ரீசனிங். எனக்கு தெரிஞ்சாதாங்க நான் அதை செய்வேன்னா அது மண்ணா கிடையாது. தெரியவே தெரியாது, படக்குன்னு என்ன பண்ணிடணும், முழுங்கி லபக்குன்னு முழுங்கிடணும். எல்லா மாத்திரையும் வெள்ளையாக தான் இருக்கு, நிறைய மாத்திரை, அப்படி தானே? ஆனால் தலைவலிக்குன்னு கொடுக்குறாங்க, அது என்ன தலைப்படமாக போட்டிருக்கு? இல்லை. நாமளே என்ன பண்ணுறோம், ஒரு நம்பிக்கை தான், அப்படி தானே? அதை மாதிரி தான் வாக்குத்தத்தம் வரும்போது, தேவனுடைய வார்த்தை வரும்போது, அது என்ன, அது எப்படி ஆகும், அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, அப்படி என்ன பண்ணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்ல, பாஸ்டர் நான் அப்படிதான் பாஸ்டர், ஆண்டவர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்ணு மூக்கு தெரியாது, நான் அப்படியே பண்ணிடுவேன். அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றேன், நீங்கள் இன்று தேவ மகிமை சுவைப்பதில் முந்திக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அற்புதம் நடந்துருச்சு, வழியிலே தண்ணி திராட்சரசமா மாறிடுச்சு. ஆண்டவர் சொல்ல, நீ போய் மணவாளனுக்கு கொடுத்துட்டு வாப்பா, மணவாடிக்கு கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்லல. என்ன பண்ணா தெரியுமா? அங்கே ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் இருக்கிறான். அவனுடைய பெரிய குணாதிசயம் என்ன தெரியுமா? அவன் சுவைத்தவைகளை எல்லாருக்கும் பரிமாறுகிறவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசியா நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நன்மைகளை சுவைப்பதில் நீ முந்திக் கொள்வாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மகிமை வெளிப்படும் என்பது உண்மைதான், ஆனால் வெளிப்படுகிற மகிமையின் முதல் சுவை உன்னுடையது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது நிறைய பேர் தாண்டி என்ன செய்யும், அப்படியே உட்கார்ந்துருக்கான். திராட்சரசம் வருமா வராதா, ஆனா தினமும் தாண்டி எங்க போகுது? பந்தி விசாரிப்புக்காரன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் தாண்டி சிலருக்கு வரும். ஏன்னா அவன் தான் எல்லாருக்கும் என்ன பண்ணுவான், கொடுப்பான், அப்படிதானே? நம்மால் நம்ம என்ன பண்றோம்னா, நல்ல சுவையா இருக்கே, கொஞ்சத்தை எடுத்து முன்னாடி என்ன பண்ணிடுவோம், எல்லாம் கொடுத்தாச்சுல சார், திருப்தி உள்ளதை கொடுத்தாச்சு, அப்புறம் திருப்தி இல்லாத சும்மா எடுத்து ஒன்று அடிச்சு விடுங்க, அப்படிதானே? பாஸ்டர் ரசம் முடிய போகுது, அப்படியா, சரி பருப்பு தண்ணி என்ன பண்ணுங்க, பருப்பு தண்ணி ஊற்றி விடுங்க. அண்ணாச்சிட்டு தான் கேட்கணும், என்ன அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு வரிசையா. அல்லேலூயா. என்னமோ உன பண்ணி என்ன பண்ணிடுறது. அல்லேலூயா. ஆனா அப்படி இல்லை. சிறந்தவைகள், அதாவது இதுதான் இதுவரைக்கும் அருளப்பட்டதிலே சிறந்தவைகள்னு சொல்ற போதிலும் அதை சுவைத்தவன் அதை பரிமாறி பங்கு கூட எல்லாருக்கும். அப்படி இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க ஆசீர்வாதம் பலரையும் தாண்டி
உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென். ஏசாயா 45 அதிகாரத்தில் இருக்கு 14 வசனம். என்ன போட்டுக்க வாசிங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய நெடிய ஆட்கள். என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? நெடிய ஆட்களாம். எல்லாத்தையுமே சாய்த்துட்டு போறவங்க நெடிய ஆட்கள், அரசியல்வாதிகள், நெடிய ஆட்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிறைய 1000 கோடி சேர்த்து வச்சிருப்பான். அதெல்லாம் அப்படி திரும்பி திரும்பி சபைக்கு என்ன செய்யும்? தாண்டி வரணும். பகல சொல்லுங்க, வரணும். எங்க போகுது? வரணும். ஹல்லேலூயா, ஆமென். வசனம் சொல்லுது, துன்மார்க்கன் என்ன செய்வான்? துன்மார்க்கனுக்கு சேர்த்து குவித்து வைக்கிற தொல்லை என்ன பண்ணிருக்கிறாரா? நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த காலத்துல ஒருத்தர் சாகர் தருவாயில் இருந்தார். அவருக்கு போய் பல கோடி ஆனாலும் பரவாயில்ல சிகிச்சை கேட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த நம்பரை சொல்லாம போயிட்டாரு. ஐயா நம்பரை சொல்லாம போயிட்டாரு. வாட்சில் தான் இருந்துச்சு, என்னன்னு தெரியல, நம்பரு போயிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் சுத்தி கித்தி என்ன பண்ணும்? வரணும். அல்லேலூயா, ஆமென். வரலன்னா நம்ம வர வச்சிருவோம். அல்லேலூயா, ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பந்தி விசாரிப்புக்காரன் வரைக்கும் வந்தாச்சு. 5வது மணவாளன், அப்படிதானே? யோவான் 2:10 வாசிக்க பார்க்கலாம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென். இவனுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா தெரியுமா? தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. போன வாரம் சார்லஸ் கல்யாணம் ஆகும் பொழுது நாங்கள் குறிப்பாக சொன்னோம், சார்லஸ் எந்திரிச்சிடக்கூடாது, அங்கேயே என்ன பண்ணியிருக்கணும். ஏன்னா இதுவரை எல்லாத்துக்குமே சார்லஸ் கூப்பிடுமா இல்லையா? அதனால சொன்னோம், சார்லஸ் நீ மாப்பிள்ளை, அதனால என்ன பண்ணணும்? உட்காந்து சொல்லமா இல்லையா? நீ உட்காந்தே இருக்கணும், அப்படித்தானே? அதை மாதிரி மணவாளனுக்கு அங்கே ஒன்றுமே தெரியாது. என்ன நடந்துச்சு தெரியாது. மணவாளனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேர் மட்டும் யாருக்கு போய் சேருது? அல்லேலூயா, ஆமென். நம்ம ஏற்கனவே பிரசங்கத்தை சொல்லியிருக்கிறோம். உண்மையிலேயே என்ன வந்திருக்கணும்? நகோமியின் சரித்திரம் தான் வந்திருக்கணும், புஸ்தகம், அப்படிதானே? நகோமி கொண்டு வந்தது யாரு? ரூத்தை கொண்டு வந்தது யாரு? நகோமி. எல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? சொத்து யாருடையது? நகோமியுடையது. அல்லேலூயா. பிள்ளை வளர்த்தது யாரு? அப்ப நகோமியுடைய சரித்திரம்ல இருக்கணும் இல்லையா? அப்ப ஆவியானவர் என்ன செய்றார் தெரியுமா? என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டு உனக்கு பேருண்டாக்குகிறவராயிருக்கிறார். பாராட்டுற நேரம் வரும்போது கூப்பிட்டு உங்களை மட்டும் என்ன பண்றாங்க? பாராட்டுறாங்க. ஆச்சரியப்படுறீங்க. என்ன சொன்னமோ சொல்றாரு, ஏதோ நல்ல ரசம்ங்கிறாரு, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். ஒண்ணுமே தெரியா. தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுமே தவிர அது மாறின விதம் அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அற்புதத்தை அப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த கெமிஸ்ட்ரியை போய் படிக்கணும்னு நினைக்காதீங்க. சில ஆளுக்கு அது மட்டும் சொல்லுங்க, பாஸ் நீங்க எப்படின்னு சொல்லுங்க, எப்படி நடந்துச்சு, அது எதுக்கியா நமக்கு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். மலையாளத்தில் நிறைய நல்ல இந்த பழஞ்சொல்றோம்ல, அதான் அப்படி இருக்கு. அதில் சொல்லுவாங்க, பணியாரத்தை மட்டும் சாப்பிடுங்க, குழி என்ன அதிகமாங்க. அல்லேலூயா, ஆமாம் அப்படிதானே. நம்ம இதில் சொன்ன இதுக்கு நம்ம இட்லியை சொல்லுவோம், இட்லி சாப்பிட்டு போங்க, குழி என்ன பண்ணாதீங்க. எத்தனை தட்டு அப்படி ஒன்று இருக்குல்ல நமக்கு, எத்தனை தட்டாக தான் நமக்கு என்ன? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். அவர் அப்படியே செய்வார். அந்த கெமிஸ்ட்ரி அந்த ஃபிசிக்ஸ்லாம் அவருக்கு தான் தெரியும். நம்ம அதில் தலையிடவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஒரு தகுதி தேர்வு. இந்த செல்போன் எப்படி பயன்படுகிறது, எப்படி வேலை செய்கிறது என்கின்ற நுட்பத்தை நீங்கள் எழுதி கொடுத்தால் தான் பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டாருன்னா யாராவது பயன்படுத்த முடியுமா? எல்லாரும் வச்சுட்டு போயிட வேண்டியதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்படிலாம் அவர் பார்க்கல, அப்படித்தானே? அல்லேலூயா. நம்மளும் அப்படி நினைச்சக்கூடாது. எப்படி ஆகும், அது எதுக்கு நமக்கு? அவர் சொன்னதை செய்வார். என்ன வாக்கு பண்ணார் அதை நிறைவேற்றுவார். உங்களுக்கு வீடு கட்டுறேன்றார்னா வீடு கட்டுவார். திருமணத்தை நடத்தி தரேனா நடத்தி தருவார். அல்லேலூயா, ஆமென். அவர் சொன்னவைகளை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார்.
அவருடைய வேளையில் எல்லா மாற்றங்களும் நேரிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப யோவான் 4:46 வாங்க. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான். ஆமென். சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு இடத்திலே நிறம் மாறினது, இன்னொரு இடத்திலே ஜுரம் மாறினது. அப்படிதானே? வேலைக்காரர்கள் வாட்டரை சுமந்தார்கள். அப்படிதானே? இவன் வார்த்தையை சுமந்தான். அப்படிதானே? சரி, இருக்கட்டும். ரொம்ப முக்கியமா என்ன கனெக்ஷன் நான் சொன்னேன் அதாவது சபையை குறித்த ஒரு செய்தி தான் இது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு தீர்க்க தரிசனமா, இந்த சபையில இதழ் பெற்ற நியாயப்பிரமாணத்தை உடைய யூதர்கள் மட்டுமல்ல, தூரமா இருக்கிற புறஜாதியாருக்கும் நான் அழைப்பை கொடுக்கிறேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தமானது கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உரியது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்படி என்றால் இந்த கர்த்தருடைய வீடு, இந்த சபை என்கின்ற வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே சுவையும் இருக்க வேண்டும், இங்கே சுகமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சொன்னோம் கடைசி காலத்துல குமாரத்துவம். அப்படிதானே? சபையில் தேவன் யார் எழுப்புகிறாரு? ஆமென். வேலைக்காரர் தொடங்குச்சா 2ஆம் அதிகாரத்துல வேலைக்காரர். அப்படிதானே? வேலைக்காரர். ஆனா வேலைக்காரன் இடத்துல இருந்து நம்மை குமாரர்களாய் பார்க்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் எபிரேயர்ல எழுதியிருக்கு, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் ஒரு பணிவிடைக்காரனாய் உண்மையுள்ளவனாய் இருந்தான், ஆனால் இவரோ அதற்கு மேற்பட்ட குமாரனாய். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லா பரிசுத்தவான்களும் வேலைக்காரர்கள் நிலைமையில் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் குமாரத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம், குமாரத்துவத்துக்குள்ளே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த தகப்பன் இவன் கேள்விப்பட்டு வருகிறான். கப்பர்நகூமிலிருந்து கானா ஊருக்கு வருகிறான். ஒரு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் டிராவலிங். ஆண்டவர் சொல்றான், என்னுடைய குமாரன் மரண அவஸ்தையா இருக்கிறான், நீர் அவனை வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அவன் என்ன வேண்டிக் கொண்டானா? அது வாசிங்க. அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அப்படிதானே? வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். தூரத்திலிருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கிறான். இங்க இருந்து கேட்கிறான், நீர் வர வேண்டும். இவர் அங்க போனான்னா என்ன, யாரை பார்ப்பாரு? எது போறாருன்னு வச்சுக்கிறோம், அவங்க கூட யாரை பார்ப்பாரு? குமாரனா பார்ப்பார். அப்போ போகணுமா போகணும்? போகக்கூடாதா? போயிருந்திருக்கணும். ஏன் போகலை? போயிருக்கலாம்ல. அப்படித்தானே? எவரு கூப்பிட்டோடனே போனாரா இல்லையா? அப்போ இவங்க கூப்பிட்டோடனே போயிருக்கணுமா இல்லையா? போயிருக்கணுமா இல்லையா? பகலை தட்டி பார்த்து நியாயம் தானே, போயிருக்கணும்ல. ஆனால் போல. நான் கேட்டேன், ஆண்டவரே நீ ஏன் போல? நீங்க போயிருக்கலாம்ல, ஏன் போல? அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, அவன் வரும்போதே அவன் குமாரனை சுமந்துட்டே தான்ப்பா வந்தான். அல்லேலூயா. குமாரன் அங்கே தான் இருக்கிறான், ஆனால் அந்த தகப்பன் அந்த குமாரனை சுமந்துட்டே வந்திருக்கிறான். There was no need for me to go over there because he was already carrying him in his heart. நான் போக தேவையில்லை, அவன் வரும்போதே இருதயத்தில் சுமந்துட்டே வந்தான். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், if you are carrying somebody in your heart, praise the Lord, நீங்க உங்க இருதயத்துல யாரையோ சுமந்துகிட்டு இருக்கிறீங்க, யாரோ ஒரு மகன், யாரோ ஒரு குமாரத்தி, யாரோ ஒரு பிள்ளை, யாரோ கணவர், உங்க கணவர் அல்லது உங்க மனைவி, நீங்க யாரோ உங்க இருதயத்துல சுமந்துட்டு வந்திருக்கீங்களோ ஒரு சமூகத்துக்கு, அவங்களுக்கு இப்ப விடுதலை, இப்பவே விடுதலை, இப்பவே விடுதலை. ஹல்லேலூயா, praise the Lord, ஆமென்.
அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொன்னார் என்கிட்ட, he was already carrying him. அவன் தூக்கிட்டு தான் வந்தான். நான் அந்த 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 பாரத்தை இறக்கி வச்சுட்டு என் வார்த்தையை அவனுக்கு கொடுத்து அனுப்பினேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் தீர்க்க தரிசனமான சபை குறித்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? சபை என்பது சுவையுள்ளதா இருக்க வேண்டும். சுவையுள்ளதுனா சாட்சி உள்ளதா இருக்கணும். சபை என்பது சுகமுள்ள சபையாய் ஆரோக்கியமுள்ள சரீரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே குமார்கள் இருக்கிறார்களா? ஆமா, குமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு ஏதுவாக நோய் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்களே நாமே நோய் கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்றால் நாம் மற்றவர்களை ரட்சிக்க, தப்புவிக்க, உதவி செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஸ்திரப்படு, முதல்ல பலப்படு, அதுக்கப்புறம் உன்னுடைய சகோதரன் என்ன செய்யலாம். நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் நம்முடைய தகப்பன் நம்மை இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் பூரண குணமடையும் படிக்க. அல்லேலூயா, ஆமென். உடன் சுதந்திரராக உங்களையும் என்னையும் பார்க்கிறார். நீங்களும் நானும் குணமடைந்து பலப்பட்டு நிற்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். சபைக்கு ஒரு சுவை தேவை, சபைக்கு ஒரு சுகம் தேவை. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். 2ஆம் அதிகாரத்தில் நிரப்பப்படு, 4ஆம் அதிகாரத்தில் குணப்படு, பலப்படு. நிரப்பப்படுதல், நிரப்பும் போது, அவர் உங்களை நிரப்பும் போது சில நிறமாற்றங்கள் நிகழ்கிறது. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்கும் போது, பலப்படுத்தும் போது நீங்கள் வல்லமையுள்ள கிரியைகளை செய்கிறவர்களாய், குமாரர்களாய் எழும்புவீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஒருவேளை உண்மையா இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே சில நிறமாற்றங்கள் நடக்கவில்லை என்றால், பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மை நிரப்ப உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவ பிரசன்னத்திற்கு நீ வந்திருப்பது உண்மைதான். தூரமான இடத்திலிருந்து தாகத்தோடு வந்திருப்பது உண்மைதான். நீ அதை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாய். What are you carrying in your prayer? What are you carrying in your spirit? உன் ஆவியிலே, உன் இருதயத்திலே நீ யாரை சுமக்கிறாய்? எந்த காரியத்தை சுமக்கிறாய்? நீ சுமப்பதிலே ஒரு நிறமாற்றம், நீ சுமப்பதிலே சூழ்நிலைகள் மாறுகிறது. சுவையும் உண்டாகும், சுகமும் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை போதுமானது. Thank you Lord. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. கிருபையே இயேசுவே, கிருபையே மாறாத.
என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே 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 மாறாத கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா. பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். குறைவுகளை எல்லாம் நீ நிறைவாக்குகிற ஒரு நாளா இந்த நாள் இருக்கிறது. மாற்றங்களை உண்டு பண்ணுகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. நாங்கள் எங்கள் இருதயத்தில் சுமக்கும் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலே சுகமும் ஆரோக்கியமும் உண்டு பண்ணுகிற நாளா இந்த நாள் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் அனுப்பினது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர், நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்திருப்பதற்காக நன்றி. உம்முடைய நேசத்திற்காக நன்றி. ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்கப்பா. கானா ஒரு கல்யாண வீட்டிலே அற்புதங்களை செய்ய தொடங்கினீர், இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வல்லமுள்ள கிரியைகள் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும்படி செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருந்தவர்களையும் ஆசீர்வதிங்க. போஸ்ட் லைவ்ல பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரோடும் இடைப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுத்தின எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா மகிமையும் எல்லா மாட்சிமையும் உமக்கே உரியது. எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.